வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாங்காய் இஞ்சி தொகையல் அரைக்க போறோம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நல்ல டைஜஷனை கொடுக்கும், நல்ல பசியை தூண்டும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப சீசனா இருக்கிறதுனால நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், இல்ல நிறைய ரெசிபிஸும் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தியான இந்த மாங்காய் இஞ்சி தொகையில ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி தொகையல் அரைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சைஸ்ல ஒரு 3 மாங்காய் இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து சிகப்பு மிளகாய் ஒரு 5-6 எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாசனைக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், மற்றபடி தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். சின்ன பீஸ் பெருங்காயம் கட்டி சேர்த்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் பொரியும் போதே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். பருப்பு லேசா வறுபட்டதும் நான் ஒரு காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் இப்படி 2ஆ உடைச்சு இதையும் சேர்த்துக்கலாம். பருப்பும் செவந்து வரணும், மிளகாயும் நல்லா வறுபடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சேர்த்துருக்கிற கடுகு, வெந்தயம் நல்லா பொரியணும். அப்பதான் வந்து தொகையல் நல்லா வாசனையா இருக்கும். ஒருவேளை பொரியாம அப்படியே பச்சையாவே இருந்தது அப்படின்னா லேசான ஒரு கசப்பு தட்டிடும். பாருங்க, பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, மிளகாயும் வந்து நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். அதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் இஞ்சியை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே சின்ன பீஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். பாருங்க, மாங்காய் இஞ்சி நல்லா வதங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த பருப்பு, மிளகாய் வத்தெல்லாம் நல்லா சூடாறியாச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கலர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் நல்லா கோர்ஸா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு கோர்ஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதுல நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா மாங்காய், இஞ்சியும் புளியும், இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சதுல பாருங்க இந்த மாதிரி கொரப்பா இருக்கு. இப்போ கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா கெட்டியா தொகையல் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாவும் இந்த அளவுக்கு கொரப்பா அப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பொதுவா நம்ம தொகையலுக்கு வந்து தாளிக்கிறது இல்லை. நம்ம மாங்காய் இஞ்சி வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் மிச்சம் இருக்கு, நல்ல இஞ்சி வாசனையோட சூப்பரா இருக்கும். இந்த எண்ணெய் வந்து இந்த தொகையல் அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஹெல்தியான மாங்காய் இஞ்சி தொகையல் சர்விங்க்கு ரெடி. இப்போ மாங்காய் இஞ்சி தொகையலை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சூடான சாதம், இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அவரைக்காய் கறி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தொகையல் சாதம் பசஞ்சிக்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். கொஞ்சம் அவரைக்காய் கறியோட இந்த தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். வாங்க. தேவாமிரதமா இருக்கு, இவ்வளோ நல்லா இருக்கு. இந்த மாங்காய் இஞ்சி வாசனை பிசையும் போதே எனக்கு அப்படியே வாயில் வச்சு ஊர்னது. சாப்பிடும் போது வந்து இன்னொன்னு சாப்பிட தோணுது. வேற எதுவுமே தேவையில்லை, ஒரு தொகையில ஒரு சுட்டாப்பழம் இருந்தாலே போதும். நம்ம இப்போ குறைன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, இது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றோம். இது நமக்கு டிஃபனுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியா அரைச்சிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டோம்னா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மெத்தட்ல இந்த மாங்காய் இஞ்சி தொகையல் நீங்க கண்டிப்பா அரைச்சு பாருங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.